உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம இந்த பாசிப்பயரை வச்சு பாசிப்பயிறு பருப்பி தான் செய்ய போகிறோம். இதுக்கு நான் 1/2 கிலோ பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். ட்ரெடிஷ்னலாக உடனே நம்ம இந்த பர்பியை செய்யணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இந்த பாசிப்பயிரை அப்படியே முழுசாக ஒரு வெறும் வாணலியில் கொட்டி விட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஆனால் கறிக்கிடக்கூடாது. நல்லா கவனமாக வறுக்கணும், கறிக்கிடவும் கூடாது. அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கமன்னு நல்ல மணமாக வரும். அது வறுபட்டுருச்சுன்னா ஃபர்ஸ்ட் நாம கொட்டும்போது என்ன கலர்ல இருந்தது, இப்போ என்ன கலர்ல இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் கமன்னு நல்ல ஒரு மணமா வந்துடுச்சு. இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி இதை நல்லா ஆற வச்சிடலாம். இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நாம இதை கொரப்பா அப்படி பவுடர் பண்ணி எடுத்துட்டு வரலாம். நல்லா கொரப்பா அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கே நல்லா தெரியுது பாருங்க எந்த அளவுக்கு கொரப்பா இருக்குன்னுட்டு. அவ்வளோதான். 1 2 3 4ன்னு 10 எண்ணிக்கிட்டா போதும். இந்த கொரப்பு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். அதான் ஒரு எண்ணெய் சட்டியில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதும் இதில் நான் 15 முந்திரி சின்னதாக உடைச்சி வச்சிருக்கேன். இதை போட்டு பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இதை இப்போ நம்ம எடுத்து தனியாக அந்த பக்கம் வச்சிடலாம். அடுத்ததாக இதில் இந்த மாதிரி ஒரு சட்டியை வச்சுக்கலாம். இதில் 100 ml தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஹீட்டாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் நான் 1/2 கிலோ வெல்லம் நசுக்கி வச்சிருக்கேன். இதை போட்டுடலாம். இதில் போட்டு நல்லா பாகு காய்ச்சலாம். இதை பாகு காய்ச்சறதுக்கும் சரி, இந்த பவுடரை கொட்டி கிண்டுறதுக்கும் சரி, இப்படி ஒரு ஆப்பை, இந்த ஆப்பையை நம்ம கழுவிட்டு எடுத்துட்டு நல்லா இதெல்லாம் கரைகிறது மாதிரி அப்படி பண்ணிக்கலாம். இதுல இந்த பாகு கரைஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே இங்க ஒரு பெரிய தாம்பளத்துல லைட்டா ஆயில் விட்டு, ஆயில் விடுறதா இருந்தாலும் ஆயில் விடலாம், இல்லைன்னா நெய் விட்டுக்கலாம். ஆயில் விட்டு எங்கும் நல்லா பரப்பி வச்சிடலாம் தடவி. ஓகே, பாருங்க நல்லா எல்லாம் கரைஞ்சி நல்லா நிறைய வந்துகிட்டு இருக்கு. இந்த பக்குவத்துல நாம என்ன செய்யணும்னா, இப்ப இந்த பவுடரை கொட்டிக்கிட்டே ஒரு சைடு இன்னொரு சைடு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை கிண்டிக்கிட்டு இருக்கும் போதே இந்த சைடு நாம முந்திரி வறுத்து வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா, இதையும் இது கூட கொட்டிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுல 6 ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் இதுல போட்டு நல்லா கிண்டி விடணும். இப்ப இதுல இன்னும் 1 ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கணும். இது போதும். விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த நெய்யெல்லாம் நல்லா கரையணும். கிண்ட 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 நல்லா திக்கா வருது பாருங்க. இந்த பக்குவம் போதும். இப்ப இதை அந்த தாம்பளத்து மேல கொட்டிடலாம். ஓகே, கடகடல நல்லா ஊத்திடுங்க. எல்லாத்தையும் ஊத்துனதை நல்லா இப்படி பரவலா பரப்பி விட்டுறலாம். ஃபுல்லாவே நல்லா அழகா சமமா அப்படி வச்சிருங்க. வச்சுட்டு கொஞ்ச நேரம் இது ஆறட்டும். இது நல்லா ஆறி வந்துகிட்டு இருக்கு. இது கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டா இருக்கும்போது ஒரு கத்தியை வச்சுட்டு நல்லா இது மாதிரி நம்மளுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு நல்லா ஆறின பிறகு நம்ம பர்பியா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கல்யாண நாளுக்கு நான் நானா திங்க் பண்ணி இந்த பர்பியை செஞ்சேன். அன்னைக்கு நான் ஒயிட் சுகர் தான் போட்டேன்.
ஆனால் இன்னைக்கு நான் வந்து வெள்ளை கட்டி போட்டிருக்கேன். அதுவும் வந்து எப்படின்னா நாட்டு சர்க்கரை இருக்கு பார்த்தீங்களா, அந்த சர்க்கரையை எடுக்கக்கூடிய அந்த நாட்டு வெல்லம் தான் நான் வந்து இதில் போட்டிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு வந்து கலர் வந்து மாற்றமாக இருக்குது. ஆனாலும் அந்த வாசமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ரொம்ப வருஷம் ஆச்சு நான் வந்து இந்த பர்பியை செஞ்சு. இதை பற்றி என்னோட குழந்தைங்க கிட்ட சொன்னதும், அந்த பர்பி இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சே ஆகணுமா அப்படின்னு ரொம்ப நாளாக ரொம்ப பிடிவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த பாசிப்பயிறு பர்பி செய்கிறேன். அழகா எனக்கு பிடிச்ச ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு மிட்டாய் மாதிரியே கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இன்னமும் நல்லா ஆறணும். இன்னமும் வெது வெதுப்பான சூட்டில் தான் இருக்குது. அது நல்லா ஆறினாதான் அந்த பர்பி நல்லா ஒரு மிட்டாய் மாதிரி சூப்பராக அழகாக வரும் எடுக்கிறதுக்கு. முந்திரியை வந்து நான் வறுத்தனா இது மேலேயே பரவலாக போட்டிருந்தா பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் லுக்காக இருந்திருக்கும். ஆனால் நான் அதில் போட்டே கிண்டிட்டேன். நீங்கள் செய்யும்போது பார்க்கறதுக்கு லுக்காக வேணும் அப்படின்னா அந்த நெய்யில் வறுத்த முந்திரியை மேலாவில் அப்படி பரப்பி விட்டுருங்க. சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் இது டேஸ்ட்டுக்கு செமையாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்றத கேட்ட என்னோட பொண்ணு என்னோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதுலயே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணலாமா அப்படின்னுட்டு போய் ஒயிட் சுகரை எடுத்துட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி அது மேலேயே லைட்டாக நம்ம வந்து தூவி விட்டோம்னா நல்லா அழகா இருக்கும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதை வந்து செய்யறாங்க பாருங்க. இதே மாதிரி உங்க வீட்டுல உங்களோட குழந்தைங்க ஏதாவது திங்க் பண்ணி செய்யறாங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட குழந்தைங்க எனக்கு வந்து சில நேரங்கள்ல இது மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. ஓகே, இப்ப நாம இத இந்த கத்தியாலேயே பேத்து ஒவ்வொரு பீஸா எடுக்கலாம். பாருங்க நல்லா வந்திருக்கு. இத ஒரு பாக்ஸ்ல எடுத்து வைக்கலாம். அழகா ஒன்னொன்னா எடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா சூப்பரா வந்துகிட்டு இருக்கு. பாக்குறதுக்கே செமையா இருக்கு. விட்டா எல்லாத்தையும் சாப்பிடலாம் போல அந்த மாதிரி இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த பாசிப்பயிறு அவ்வளவும் ஹெல்த்தியான ஃபுட்டு. எல்லாருமே ட்ரை பண்ணலாம், எல்லாருமே சாப்பிடலாம். ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. தேங்க்யூ.